ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம 5வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு இங்கே வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பாக இந்த பதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக புத்தி, மனம், நம்பிக்கை, புகலிடம் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கே நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னா பரத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நிறையா முறை இங்கே விளக்கப்பட்டிருக்கு. தத் புத்தையாக, தத்னா பரதத்துவத்தை குடிக்கக்கூடியது. தத்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த பரதத்துவம், பூர்ண உண்மை. பூர்ண உண்மையில் ஒருத்தனோட மனசு வந்து நிலை பெற்று இருக்கணும். பூர்ண உண்மையில் ஒருத்தனோட புத்தி நிலை பெற்று இருக்கணும். பூர்ண உண்மையில் ஒருத்தன் முழுமையாக தஞ்சம் எடுத்திருக்கணும். அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எதை மையமாக வச்சிருக்குன்னா அந்த தத்ங்கிறது என்ன, பூர்ண உண்மையை தான் சொல்லப்படுது. அந்த பூர்ண உண்மைங்கிறது என்னங்கிறத மொழிபெயர்ப்பில் எடுத்தோடனே பிரபுபாத் என்ன வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூர்ண உண்மைங்கிறது எதுவும் இல்லை, பகவான் கிருஷ்ணர் தான் பூர்ண உண்மைன்னு சொல்கிறார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பூர்ண உண்மையை வந்து 3 நிலையில் ஒருத்தன் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லப்படுது. ஒன்று பிரம்மன், இன்னொன்று பரமாத்மா, இன்னொன்று பகவான். இது வந்து எப்படி விளக்கப்படுது அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே உண்மையை தான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே உண்மையை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பல வழிமுறைகளை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கர்மிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நான் கஷ்டப்படாமல் இருக்கணும், உண்மையாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஞானம் வெறுமனை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகத்தை போல தான். மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிடும், அப்புறம் தூங்கும், அப்புறம் உடல் உறவு கொள்ளும், அப்புறம் சண்டை போடும். இந்த விஷயத்துக்காக மட்டுமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கு மேலே அந்த மிருகத்தால் எதையும் யோசிக்க முடியாது. நான் இந்த உடலை விட்ட பிறகு என்ன நடக்க போகுது, நான் எப்போ வேணாலும் இறந்து போயிடுவேனே, அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால பலன் என்ன, இவ்வளோ நாளாக நான் தான் இந்த உடல் நினச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் இந்த உடல் நினச்சி இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக உணவு, உடை, எல்லா விதமான இந்த உடலுக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஆனால் அந்த உடலே அழிய போகிற ஒன்று தானே, அப்புறம் ஏன் நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், நான் ஏன் இந்த உடலை மட்டுமே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த சாமானியமான அந்த மிருகம் போன்ற மனிதர்களுக்கு வரவே வராது. ஆனால் இதுக்கு மேலே ஒருத்தன் இதை விட ஒரு படி முன்னேறினவன் தான் ஞானி. ஞானி வந்து பார்க்குறான், எல்லாருமே இந்த உலகத்தில் பிறகுறாங்க, எல்லாருமே இறந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த நொடியில் வேணாலும் நம்ம இறந்து போயிடலாம். நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த உடலுக்காக தான் எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், ஆனால் அந்த உடலும் அழியக்கூடியது தான். இந்த உடல் சம்பந்தமான இந்த எல்லா விஷயமும் அழியக்கூடியது தான், உறவுகளும் அழியக்கூடியது தான். அப்போது ஒரு பூர்ணமான ஒரு விஷயம் என்ன, உண்மையான விஷயம் என்னங்கிறத ஞானி தான் முயற்சி பண்ணுறான், தேடுறதில்ல. இந்த உடல் உண்மைன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த உடல் மாறிக்கிட்டு இருக்கு, அப்போ அழிய போகுது. அப்போ உண்மையானது என்ன, அப்போ நம்ம உடல் இல்லை ஆத்மா அப்படின்ற ஞானத்தில் இருக்கிறவன் தான், அது படிப்படியாக ஞானியாக இருக்கிறவன் தான் அந்த ஞானத்தை உணர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அதில் என்ன ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உடலில் ஆத்மாங்கிறது அகம் பிரம்மாஸ்மி, நான் பிறந்து பிரம்மன், நான் அந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படின்ற ஞானத்தை உணர்ந்துடுறான். ஆனால் அந்த பிரம்மன்னா என்ன, பரபிரம்மன்னா என்னங்கிற ஞானத்தை தெரியல அப்படின்னா இன்னமும் அவன் பிரச்சனையில தான் உட்படுறான். என்ன அப்படின்னா, நானும் கடவுள்னு நினச்சிக்கிறான், அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த உடல் கிடையாது, நான் வந்து ஆத்மா, இந்த உடல் அழியக்கூடியது, நான் அழிவற்ற, நான் நித்தியமான ஆத்மா அப்படிங்கிற ஞானத்தில் இருந்தாலுமே கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த பிரம்மன், நானே கடவுள் அப்படின்ற சிக்கலில் மாட்டிக்கிறான். ஏன்னு கேட்கலாம்.
அதாவது நம்ம கடவுள்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நம்ம தான் அந்த கடவுள் நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? கடவுள் ஏன் கஷ்டப்படணும்? நம்மளையே நம்ம காப்பாற்றிக்க முடியலங்கும் போது நம்மளால எப்படி கடவுளா இருக்க முடியும்? அப்போ என்ன நினைச்சுக்கிறாங்க? அப்போ என்ன சொல்லப்படுது? இப்போ நம்ம அறியாமையில கவரப்பட்டிருக்கோம், அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் கொண்டு வராங்க. எப்போ நம்ம அறியாமையிலிருந்து விடுபடுறோமோ அப்போ நம்ம இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிறது அவங்களோட வாதம். அப்போ அறியாமைங்கிறது என்ன? மாயை. அப்போ அதாவது நம்ம அதாவது பிரம்மன் சத்தியம், பிரம்மன் சத்தியமா இருந்துச்சு அப்படின்னா, பிரம்மன் சர்வ வல்லமை வாய்ந்ததா இருந்தது அப்படின்னா எப்படி மாயைக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருக்க முடியும்? அப்போ நம்ம மாயையை விட நம்ம தாழ்ந்தவளா, பிரம்மன் எப்படி மாயையை விட தாழ்ந்த நிலையில இருக்க முடியும்? அப்போதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் ஆச்சாரியர்கள் என்ன வியாக்கியானம் பண்றாங்க அப்படின்னா, அதாவது அது ராமானுஜர் இதுல ராமானுஜாச்சாரியார் இப்படி தான் வீழ்த்தினாரு. ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிரம்மன் பார்த்தீங்க அப்படின்னா மாயைக்கு உட்பட்டது கிடையாது. நம்ம எல்லாமே மாயைக்கு உட்பட்டிருக்கோம் அப்படின்னா பரபிரம்மன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பிரம்மன் பரபிரம்மன் ரெண்டை பத்தின ஞானமும் வேணும். ஏன்னா இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் ஞானத்து மூலியமா தன்னோட ஒருவன் தன்னுடைய பூர்ண எல்லா விதமான களங்கங்கள்ல இருந்து விடுபட்டு பரத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிற விஷயத்த பகவான் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது களங்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இவ்வளோ நாளாக பார்த்த களங்கம்னா என்ன? நான் தான் உடல் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அது களங்கம். இப்போ நான் அந்த உடல் நினைக்கிறதுனால இந்த உடலை திருப்தி படுத்துறதுக்கே எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், அது ஒரு களங்கம், தவறான கண்ணோட்டம். ஆனால் என்ன, இந்த உடலை திருப்தியே படுத்த முடியாது, அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது, அளவுக்கு மீறி தூங்க முடியாது, எந்த விதத்திலையும் இந்த உடலை திருப்தியே படுத்த முடியாது. எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் வயோதிகம் வரும்போது இந்த உடலை ஒன்றுமே பண்ண முடியாது, மரணம் வரும்போது இந்த உடல் அழிஞ்சே போயிடும். அப்போ இது ஒரு களங்கங்கள். அடுத்தது இன்னொரு களங்கம் என்ன அப்படின்னா, நானே பகவான்னு நினைக்கிறது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்னாலே என்னை காப்பாற்றிக்க முடியலங்கிறது தான் நம்மளுடைய நிலை. நம்மளுடைய நிலையே தெரியாமல் நான் தான் கடவுள்னு நினைக்கிறது அடுத்த ஒரு களங்கம். ஏன் அப்படின்னா, ஏன் இதையும் களங்கம்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, உண்மையாமே நமக்கு உண்மையான நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஞானம். நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு உண்மையான உதவி கிடைக்கும். ஒரு கிணத்துல விழுந்துட்டோம், நம்மளை காப்பாற்றிக்க முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சாதான் இன்னொருத்தவங்க கிட்ட உதவியை நம்ம தேட முடியும். நான் என்னை காப்பாற்றிக்குவேன்னு நினச்சா எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியும்ங்கிற மூட நம்பிக்கையில் இருந்தோம் அப்படின்னா யாருக்கிட்டையும் உதவியை தேட மாட்டோம். உண்மையான ஞானம்ங்கிறது என்னன்னா, நம்ம என்ன அப்படின்னா வெறுமன ரொம்ப துகள் போன்ற நிலை தான் நம்மளுடையது. நம்ம அணு, ஜீவாத்மாவானவன் அணு, பகவான் விபு, பகவான் அன்லிமிட்டடானவர். அதான் உபனிஷத் சொல்லுது. என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாத்தி காமான். ஜீவன்கள் எல்லாமே நித்தியமானவர்கள் தான், பகவானும் நித்தியமானவர் தான். ஜீவன்கள் எல்லாமே ஞானமயமானவர்கள், பகவானும் ஞானமயமானவர். ஆனால் இந்த ஒரு பகவானுக்கும் அந்த ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது உபனிஷத் சொல்லுது. ஆனால் அந்த ஒரு பகவான் தான் எல்லா ஜீவனையும் திருப்திப்படுத்த முடியுங்கிறது தான் வித்தியாசம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் நம்ம கிடையாது. ஏன்னா உடல்ங்கிறது வெறுமன பஞ்சபூதத்தில் ஆன ஒரு பொருள் தான் இந்த உடல். இந்த உடல்ல என்ன இருக்குது? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற ஒரு பொருள் தான். இது ஒரு வஸ்து தான், இது ஒரு வண்டி தான். இது பார்த்தீங்கன்னா முழுமை கிடையாது. இந்த இறந்து போன பணத்தை தட்டி பார்த்தோம்னா உணர்ச்சியே இருக்காது. ஏன்னா அந்த உடல்ங்கிறது என்னது? ஒரு பொருள். இது நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆத்மாவோட இயற்கை என்ன? அவன் நித்தியமானவன், அவன் ஞானமயமானவன். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நித்யோ நித்யானாம், அவன் நித்தியமானவன். உடல் அநித்தியமானது, தற்காலிகமானது. அப்போ இந்த உடலை நம்மளை பற்றின ஞானம் தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது என்ன அப்படின்னா, இதுக்கு ஏதாவது ஞானம் இருக்கா? இந்த ஜடத்துக்கு ஞானம் கிடையாது. இறந்து போய் கிடக்கக்கூடிய அந்த பிணத்துக்கு ஞானம் இருக்குமா? அந்த உடலுக்கும் ஞானம் கிடையாது. ஞானம்ங்கிறது என்னது? ஆத்மாவுக்கு தான் அந்த ஞானம் இருக்கும். நமக்கு ஞானம் இருக்கு, பகவானுக்கும் ஞானம் இருக்கு. ஆனா நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம அணு, அவர் விபு. நம்ம அளவுல ரொம்ப கம்மியானவங்க, அவர் அளவுல ரொம்ப அதிகமானவங்க. ஒரு பலவான் கிட்ட கொஞ்சம் பலம் கம்மியா இருக்கிறவன் உதவியை நாடி போறது தான் வழக்கம். ஒரு செல்வம் இல்லாதவன் செல்வந்தன் கிட்ட உதவியை நாடி போறோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய நிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு உண்மையான ஆரோக்கியமான நிலை என்னன்னா, யாரை நம்ம சார்ந்து போகணும், யாருக்கிட்ட உதவியை தேடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதுதான் இங்க பாத்தீங்க அப்படின்னா, எப்பொழுது ஒருவனது புத்தி, மனம், நம்பிக்கை எல்லாமே ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத் பராயணக அப்படின்னு சொல்லப்படுது. தத் பராயணக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவரிடம் முழுமையாக சரணடைந்தவன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே இங்க விடுதலையை பத்தி நம்ம பார்க்கிறோம், மோட்சத்தை பத்தி பார்க்கிறோம். ஏன் மோட்சத்தை பத்தி பார்க்கிறோம்? இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப நம்ம படுற துன்பத்திலிருந்து விடுபடணும். அப்போ என்ன பண்ணணும்? யாரால நம்மளுக்கு துன்பத்திலிருந்து விடுபடுத்த முடியுமோ அவர்கிட்ட உதவியை நாடணும். அதுதான் விஷயம். இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, எனக்கு காய்ச்சல் அடிக்குது, என்ன காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னா என்ன பண்றோம்? ஒரு மருத்துவர்கிட்ட உதவியை தேடுறோம். ஏன் உதவியை தேடுறோம்? நம்ம இந்த காய்ச்சல்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டுட்டு இருக்க நம்ம இன்னொருத்தவங்க மூலியமா நம்ம துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு உதவி கேட்கிறோம். அதுபோல தான் இந்த பௌதிக உலகத்தில் இருக்க நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஏன்னா துக்காலயம். கிருஷ்ணர் தான் பகவத்கீதையில சொல்றார், இந்த உலகம் துன்பங்கள் நிறைந்தது. எல்லாருமே இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நம்ம என்ன பண்றோம்? இது முக்தியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த முக்திங்கிறது என்னது? பகவானை அடையிறது. பகவானை எப்படி அடைய முடியும்? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பகவான் மேல நம்மளுடைய மனசு, புத்தி, நம்ம முழுமையா பகவான் கிட்ட தஞ்சம் எடுக்கணும். இதுதான் வழிமுறை. என்ன அப்படின்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சொல்றார். அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசக. என்ன அப்படின்னா, நம்ம இந்த பௌதிக லோகத்துல இவ்வளோ விஷயத்த புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிமையான ஒன்று கிடையாது. ஏன்னா நம்ம மாயையின் ஆதிக்கத்தில் இந்த உலகத்தில் இருக்கோம். நம்மளால் கேள்வியை கேட்டு நிறைய விஷயங்களை புரிஞ்சு நம்ம பகவானை அடையிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. நம்மளை தனியாகவே அடைய முடியாது. அப்போ என்ன வழி என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போகிறார். கடைசியாக சொல்கிறார், இவ்வளோ விஷயத்த உன்னால் பின்பற்ற முடியலனாலும் ஒன்றுமே தேவையில்லை. சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ, என்கிட்ட மட்டும் சரண்டாங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். அப்போ கிருஷ்ணர் நபருங்கிற ஞானம் நமக்கு வேணும். கிருஷ்ணர் அருவமான ஒரு நபர் கிடையாது, உருவமுள்ள ஒரு நபருங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா, அதனாலதான் பிரபுபாதர் பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் பூர்ணமான முழுமுதற் கடவுள், அந்த பரம உண்மைன்னு சொல்றோம் இல்லைங்களா, பூர்ண உண்மை. பூர்ண உண்மையினுடைய உச்சம் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர்ன்றவர் உருவம் உள்ள ஒரு நபர். அது மட்டும் இல்லாம பிரபுபாத் பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய மேற்கோளை காமிக்கிறார். மத்தஃப் பரதரம் நான்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா, எனக்கு சமமானவனோ உயர்ந்தவனோ யாரும் கிடையாது, எல்லாத்துக்கும் உயர்ந்தவன் நான் தான் அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாரும் என்கிட்ட தஞ்சம் எடுக்கலாம், பயப்பட தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பிரபுபாத் கிருஷ்ணருடைய இன்னொரு மேற்கோள் காமிக்கிறார். பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், அந்த அருவ பிரம்மன் கூட என்னதான் சார்ந்து இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்றார். அதையும் பிரபுபாதர் மேற்கோள் காமிக்கிறார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ரொம்ப எளிமை. நம்மளால உதவி பண்ண முடியாது, நம்ம ஆபத்தான நிலையில இருக்கோம், நமக்கு சரி எது தப்பு எது எதுவுமே தெரியாது. நம்ம வெறுமனா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நபர்கிட்ட தஞ்சம் எடுக்கணும். அந்த நபர் யார்? அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணரை பத்தின ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அது ஒரு ஆன்மீக குருவை அணுகி தெரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்மளுடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்ன, ஆன்மீக குருனா யார், இதுதான் சம்பந்த ஞானம்னு அழைக்கப்படுது. இந்த சம்பந்த ஞானத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது எதை செய்யணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிறோம். போகும்போது சமமாக இருக்கிற மாணவர்களோட நிலை என்ன, ஏன் நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆசிரியரோட நிலை என்ன, இந்த மூணு ஞானமும் இருந்தால் தான் சந்தேகம்னு வரும்போது நம்ம மாணவர்கள்ட்ட கேட்குறத விட ஆசிரியரை அணுகும்போது இன்னும் தெரிஞ்சுக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இதுதான் விஷயம். நான் யார், இந்த உலகம் எப்பேற்பட்டது, ஆன்மீக லோகம்னா இருக்கா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளோட நிலை என்ன, என்னோட நிலை என்ன, நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எளிமையாக புரிஞ்சிடும். அப்போது அந்த பரம புருஷரான பகவான் பூர்ணமான ஒரு நபர் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சாதான் அவர்கிட்ட சரணமடையணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வரும். அவர் ஒரு நபரே இல்லை, அருவமான ஒரு பிரம்மன் அப்படின்னா அந்த சரணாகதிங்கிற கான்செப்டே வராது. அது மட்டும் இல்லாமல் நம்மளே நம்ம கடவுள் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாகும். ஏன் அப்படின்னா நம்ம கடவுளாக இருந்தோம்னா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம்னாலே நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியலங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ பகவானை அப்போ கடவுள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவரோட நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட சரண்டர் ஆகிறது மூலியமாகவும் அவர் நினைக்கிறது மூலியமாகவும் அவர் நம்மளோட புத்தியை அவர்கிட்ட நிலை பெற்று இருக்கிறது மூலியமாகவும் பகவானை எளிமையாக அடைய முடியும். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிரபுபாதரை பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர்கள் நமக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ எளிமையானது கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலும் கடினமான விஷயமா இருந்தாலும் அதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், சில பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் நம்ம பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறோம். அப்போது பகவானோட நாமத்தை உச்சரிக்க நம்ம மனசு பகவான் மேலே இருக்குது. பகவான்கிட்ட உதவியை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நாமத்தை சொல்கிறது மூலிமா பகவான்கிட்ட உதவியை நம்ம கேட்கறதுக்கு சமமாயிடுது. அப்போ பகவானே என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேஷாம் ஏவானுகம் பார்த்தம் அகம் அக்ஞானஜம் தமஹ நாசயாமி ஆத்ம பாவஸ்தோ தியான தீபேன பாஸ்வதாக. இங்கே நாங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஞானத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ ஒருத்தன்ட்ட பூர்ண ஞானம் இருக்கோ அப்போ அவன் களங்கத்திலிருந்து விடுபட்டு பரத்தை அடைவான் அப்படிங்கிறது தான் இன்னைய ஸ்லோகம். அந்த ஞானம்ங்கிறது பூர்ண ஞானம் எப்படி கிடைக்கும்? கிருஷ்ணர் சொல்கிறார், எவன் ஒருத்தன் எப்பயும் என்ன நினச்சிக்கிட்டு என்னோட பக்தி தொண்டில் ஈடுபடுறானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் உள்ள ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய நான் ஞான தீபம் கொடுக்கறது மூலிமா, ஞானம்ங்கிற தீபத்தை கொடுக்கறது மூலிமா அறியாமைங்கிற இருள் விலகப்படுதுங்கிறார். அப்போது அவங்கிட்ட இருக்கக்கூடிய தவறான கண்ணோட்டங்கள் எல்லாமே அழிய ஆரம்பிக்கும். நம்ம பார்க்கலாம். அதனால தான் கலியுகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இது சாத்தியமே கிடையாது. சத்தியயுகத்தில் அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தினுடைய இயற்கை என்ன, இங்கே உலகத்தில் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது, நம்ம தபஸ்யம் பண்ணணும் அப்படின்ற ஞானம் அவங்களுக்கு இருந்தது. திரேதா யுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா யஜ்யங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாக அந்த மக்கள் அந்த கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. துவாபர யுகம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் வழிபாடு அந்த மாதிரிலாம் ஈடுபட்டாங்க. ஆனால் கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டது எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த யுகத்தில் நம்ம முழுமையாக குழம்பிய நிலையில தான் இருக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எந்த விதமான தெளிவும் இல்லாத முழுமையாக களங்கமுடைய நிலையில தான் இருக்கும். இப்பேற்பட்ட நமக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். அதைத்தான் ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் ரொம்ப எளிமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. தினசரி காலையில் எழுந்திரிச்சு வரோம், பகவானை தரிசனம் பண்ணுறோம், பகவானை தேடி நம்ம அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உணர்வு இல்லாமலோ அந்த நமஸ்காரம் பண்ணுறது மூலிமா பகவான் நினைக்கிறார், ஓ இவன் வந்திருக்கான் எனக்கு நமஸ்காரம் பண்ணுறான், ஓ இவன் வந்திருக்கான் கோவிலுக்கு வந்திருக்கான் எனக்கு சேவை பண்ணுறான். நம்ம உணர்வோடு பண்ணியிருக்கலாம், உணர்வு இல்லாமல் கூட சேவையாக பண்ணியிருக்கலாம்.
ஆனால் இது என்னது, பகவானை வந்து இது கவர்ந்து இழுக்கக்கூடிய வழிமுறையை கொடுத்துருக்கார். நம்ம தெரிஞ்சோ பகவானோட நாமத்தை சொல்லலாம், தெரியாமலே கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணுது, பகவானை இழுக்குது. அப்போ என்ன பண்ணுது, பகவான் இயற்கையாக ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. இதுதான் விஷயம். இந்த நம்மளுடைய உதவி இல்லாத, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலைக்கு நமக்கு உண்மையான பாதுகாப்பு எது, உண்மையான வழிமுறை எது, எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எந்த நிலையுமே நமக்கு தெரியாது. நம்ம முழுமையாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, இந்த இருண்ட காட்டில் தான் நம்ம இருக்கோம். அப்பேற்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருணையோட இந்த வழிமுறையை ரொம்ப எளிமையாக கொடுத்து, இந்த வழிமுறை மூலியமாக பகவானோட அனுகிரகத்தில் நம்ம படிப்படியாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவான் அடையிறதுக்கு எளிமையான வழிமுறையை ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். இந்த ஸ்லோகத்தை கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்போது ஒருவனது புத்தி, மனம், நம்பிக்கை, புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலை நிறுத்தப்படுகிறதோ அப்போது பூர்ண ஞானத்தால் அவன் தனது களங்களிலிருந்து முற்றிலும் தூய்மையடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகிறான். ஸோ இதுதான் வழிமுறை. நம்மளுடைய பகவானோட நாமத்தை சொல்கிறது மூலிமா, தூய வைஷ்ணவருக்கு சேவை செய்கிறது மூலிமா, நம்ம மனசு, நம்மளுடைய புத்தி எல்லாமே இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து சேவை பண்ணுறோமா, ஓ இப்படி சேவை பண்ணும், புத்தி வந்து ஈடுபடுது, மனசும் இங்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஈடுபடுது. அப்போ இயற்கையாக நம்மளால் நம்ம கஷ்டப்படுறோம், பகவான்கிட்ட சரண்டர் ஆகும். எப்போல்லாம் கஷ்டப்படுறோமோ பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லாமே இயற்கையாக அந்த பகவானை சார்ந்து, நம்ம ஒரு ஆச்சாரியர்களை சார்ந்து இருக்கும்போது இயற்கையாக நம்ம பூர்ண உண்மையான பகவானை அடையிறதுக்கு, பரத்தை அடையிறதுக்கு எளிமையான வழிமுறை இதுதான். ஸோ இதுதான் விஷயம். நம்ம கலங்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் இதே தான் வழிமுறை. நம்மக்கிட்ட நிறைய கலங்கங்கள் இருக்கும். நானே கட்டுப்படுத்துறவன், என்னால் எல்லாமே முடியும், நான் சந்தோஷமாக தான் இங்கே இருக்கேன், மற்றவங்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்போம், இருந்தாலும் நான் நல்லவன் தான், எல்லாம் கெட்டவன் நினைப்போம். இதெல்லாமே கலங்கங்கள் தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம்தான் நம்ம வாழ்கிற இடம்னு சொல்லி வீடு கட்டிக்கிட்டு இருப்போம். நிறையா விஷயங்கள் இங்கே வந்து நம்ம நிறைய கல்லில் வீடு கட்டிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இங்கே பல கோடி வருஷம் நம்ம வாழணும் இல்லையா, நம்ம பல கோடி வருஷம் வாழ போகிறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நாள் இங்கே வாழ போகிறோமே. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நான் தான் தலைவன் இங்கே காமிக்கணும். ஏன்னா நான் இங்கே ரொம்ப நாள் இங்கே எல்லாருக்கும் எல்லாரையும் ஆள போகிறேன் இல்லையா. எல்லாமே வந்து கலங்கங்கள் தான். ஸோ இந்த கலங்கங்கள்லேருந்து விடுபடுறது அவ்வளோ எளிமையானது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானோட பக்தி தொண்டில் ஈடுபடுறது மூலிமா, ஒரு ஆச்சாரியர்களோட அனுகிரகத்து மூலிமா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மள மனசு புத்தி எல்லாமே பகவானுக்கிட்ட ஈடுபடுத்துறது மூலிமா பகவான் ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். அவரோட அனுகிரகத்து மூலிமா அவர் அடையிறதுக்கு இதுதான் வழி, வேறு எதுவும் வழி கிடையாது. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय. Cái này nó phải